இயேசுவை நாவாலே என்று பாடு, நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு நம்முடைய முன்னே செல்கிறார். ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு முன்பாக சென்று கோடனானவைகளை செவ்வையாக்குவார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி, எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். ஆடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. பரதர பரக பரபர ஓரா பரபர பரக பரி பரதர பரபஷ பரபர கோலியாத் நம்மை இயேசு வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து நின்றாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை துதிப்போம். ஆமென். அவருடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. கடந்த 5 மாதங்கள் அவர் நம்மை பாதுகாத்தார். நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 6வது மாதத்தில் அவருடைய மகிமை பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நடத்தினார் அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நடத்தினார் அவர் நல்லவர், கிருபை. இந்த மாதம் அவர் நடத்துவார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அறிவுள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதைக்கு ஒளியாய். அறிவுள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதைக்கு ஒளியாய். என்னை நடத்தினார் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா.
சேனை தொடர்ந்து சொல்கையில் நம் தாவீதின் தேவன் நமக்கு. சதுரு சேனை தொடர்ந்து சொல்கையில் நம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நன்றியப்பா. இயேசுவை போற்றி பிரபரமுதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா. சொல்லுமா. நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, கல்லப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. Love you daddy. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றியப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த கனமான ஊழியத்துக்கு எங்களை ஏற்படுத்தினபடியா உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. நன்றியப்பா. நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். அன்பான தேவன் நம்மோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நான் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். இதனால் என்னோடு
அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் ஷபரக பரபர பரிபர தரபரக உர பிரபர பரபர தரபர சிபரக பரப லப்ரக பனி. கேளாத ஐஸ்வரியத்தை கணத்தையும் நான் உனக்கு தந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் நீங்க கேளாத ஐஸ்வரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கணத்தை மகிமையை அவர் உங்களுக்காக கொடுக்கிறார். நன்றி. Receive it, take it. Hallelujah. Bara 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 dara shibaraka bara bara bara. Alleluia. இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவே. தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. ஆமென். நேரம் இமை பொழுது தம் முகத்தை சிறுத்திகள் மறைத்தாரே. தாடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்னை கிருபை பொழிந்தாரே. கோபம் நீக்கி திரும்பவும் என்னை கிருபை பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கொண்டாடுவே. பஞ்சகாலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் கொடுத்தாரே. நம்மை ஒன்றும் செய்யாது. ஆமென் ஆமென். உலகத்தில் நடக்கிற எதுவும் நம்முடைய வாழ்க்கையில வராது. சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் கொடுத்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நீத்தாலும் நம் தஞ்சமையானாரே. பஞ்சகாலம் பெருகிட நீத்தாலும் நம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. நன்மலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவே. அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவோம். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி உற்சாகமா இயேசு நல்லவர்.
Hallelujah. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடந்து வந்த பாதையில் கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தே. நன்றிய அதிகமான ஆசீர்வாதத்தை எங்க மேல ஊற்றிக்கொண்டு இருக்கிறபடியா நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அதிகமான ஒரு ஆசீர்வாதம், அபிஷேகம், பெருக்கம், நிறைவை கர்த்தர் ஊற்றிக்கொண்டு இருக்கிறார், ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. மொத்தமா ஃபயர் டச் லார்ட். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை, தேவ மகிமை அளவில்லாமல் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இந்த மாதத்துக்கென்று விசேஷமாய் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஏராளமான அந்த நன்மைகள் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. தடைகளை உடைக்கிறோம், கட்டவிழ்க்கிறோம், கட்டவிழ்க்கிறோம். பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. ஹல்லேலூயா. புத்திடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கடத்திட கேளுங்க. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை ஊற்றுங்க. அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. எல்லா தடைகளை உடைக்கிறோம். வேலையில இருக்கிற தடைகளை உடைக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைக்கிறோம். திருமண தடைகளை இயேசுவின் நாமத்தை உடைக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை. வானம் திறந்து உங்க ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா, ஊத்துங்க. வானம் திறந்து ஊற்றும் வல்லமை ஊற்றும். தேசத்தை மாற்றும் ஊற்றுமே. வானம் திறந்து ஊற்றும் ஆசீர்வாதத்தை ஊற்றும். என் வாழ்க்கையை நீ மாற்றும் ஊற்றுமே. ஊற்றிட வேண்டுமே, நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே. அக்கினி ஊற்றிட வேண்டுமே, நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே. உமாக்கினி வானம் வானம் திறந்து ஊற்றும். அபிஷேகத்தை ஊற்றும். என் வாழ்க்கையை நீ மாற்றும், மாற்றிடு. கோடிகளை கட்டவிழ்க்கிறோம். கோடிகள் வருவதாக, கோடிகள் வருவதாக, கோடிகள் வருவதாக. மிராக்கிள் மணி வருவதாக. களஞ்சியங்கள் நிரம்பட்டும். எல்லா பலவீனங்கள் எரியட்டும். பலத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எல்லா புயல்கள் அடங்கட்டும், புயல்கள் அடங்கட்டும். எல்லா போராட்டங்களும் வெளியேறட்டும். திருமண தடைகள் உடையட்டும். கற்ப பையில இருக்கிற கட்டுகள்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். மகிமை மகிமை மகிமை. கட்டுகள்லாம் எரியட்டும். எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். மகிமை மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ரபா ரகா பரா பலா பரா. லோ ப்ரோகா பரா பலா பரி பரா பரா தரா பரா பரி பலா. ஓ லோ ப்ரோகா பரா 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 துரா பரா கா பரா 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 பரா. ஓ Holy Ghost fire. Hallelujah. Re bara 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 dara bara 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 bara. Lo ப்ரோகா பரா பலா. நல்ல அநியவாசி. Re braka bara fala bara bara. Oh,
ஜபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே அக்கினியை ஊற்றிடுவே. கரமேல் ஜபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே அக்கினியை ஊற்றிடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, சிவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, சிவநதியாக பாய்ந்திடுவே. Fire, 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 fire. ஒரு தீர்க்காட்சியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் வருகிறது வருகிறது. தடைப்பட்ட எல்லா காரியங்களும் தடைகள் எல்லாம் மாறி அது கைகூடி வருகிறது. அநேகர் இந்த மாத நிம்மதி பெருமூச்சு விடுகிறீர்கள். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி சொல்லி முடிப்போம். செலுத்திடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நல்ல சத்தம் அல்லேலூயா அல்லேலூயா என்ற முழக்கம் ஒவ்வொரு நாடுகளிலும் தேசங்களிலும் வீடுகளிலும் கேட்பதாக. துதித்துக் கொண்டே பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். எல்லா கட்டுகள் எரியட்டும், மாந்திரிகங்கள் அழிஞ்சு போட்டும், மாந்திரிய கிரியைகள் எல்லாம் அழிஞ்சு போட்டும், எல்லா பிரச்சனைகள் அழிஞ்சு போட்டும், எல்லா போராட்டங்கள் அழிஞ்சு போட்டும், ஒன்றெல்லாம் போட்டும், ஒன்றெல்லாம் போட்டும், சர்ம நோய்கள் அழியட்டும். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் தடம் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் தடம் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தப்பிச் செல்ல வழி செய்வார், தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். அவர் உங்கள் கரங்களை பிடித்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நல்லவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க, நன்மை நாள் நிரப்புங்கப்பா. அப்பா, அந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக கொடுக்கிற, உழைக்கிற, ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த மாசம் திரளாய் பெருகட்டும், நன்மை நாள் நிரப்புங்கப்பா. எல்லா போராட்டங்களும் மாறட்டும், தெய்வீக சந்தோஷத்தினால் நிரப்புங்க. சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு நீர் அவங்க வீடுகளுக்குள்ள சென்று அவங்களை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உங்க குடும்பம் இன்னும் வளர்ந்து பெருகட்டும். இன்னும் திரளான ஆத்துமாக்களை எங்களுக்கு தாங்க டாடி, கொள்ளை பொருளா தாங்க.
ஆமென். 7ஆம் தேதி நடக்கிற விடுதலை இரவு கூட்டத்துல தேவன் பெரிய காரியத்தை செய்யுங்க. திரளான ஆத்துமாக்களை தாங்க, தடைகளை உடைக்கிறோம். எதிரான ஆவிகள் எல்லா கிரியைகளை எரிஞ்சு போட்டோம். நல்லா துதிங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற கூட்டத்துக்கு நல்ல ஜெபம் பண்ணுங்க. தடைகளை உடைக்கிறோம். எதிரான எல்லா கிரியைகளை எரிஞ்சு போட்டு அழிஞ்சு போட்டோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மை நான் நிரப்புங்க. இன்னைக்கும் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மூலமா நீர் எங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்க. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya ரபரபரதலஷ ஹalleluya ரேப்ராகா பரபரதலபலிஷ ரேப்ரபரதுரபரஷ பரகா பரபரதல ரேப்ரபரதுரபரஷ பரபரபரதுரபலிகா பரதுரபிலே Shita raka barabala taraka lebruka barabara tuda barashi baraka barabala dudebeli lebra barabara tuda barashi baraka barabala bareka baradu lemada nada shita raka barabara nada baradu நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஒவ்வொரு நிரப்புங்க அப்பா உதவிகள் வந்து சேரட்டும் தாங்க. அப்படி வர வேண்டிய நன்மைகள் அப்பா வந்து அதுக்கு தேவையான தேவையான எல்லா பணங்கள் வந்து சேரட்டும். களஞ்சியங்கள் நிரம்பட்டும். விவசாயிகளுடைய குதிரைகள் தீரட்டும். அப்பா நெற்பயிருக்கு தேவையான குடோன் ஏற்பட்டு தரட்டும். நெற்பயிருக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். மாநிலங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். அப்பா தகப்பனை எல்லா அப்பா இச்சையினால் எரிக்கப்படப்படும் விபச்சாரம் எரிக்கப்படப்படும் தகப்பனை சாந்தார் ரவா ஒரு பரிசுத்த அபிஷேகம் இறங்கட்டும். பூமியில கிரியை செய்கின்ற என் தேசத்துல என் தமிழகத்துல அப்பா கிரியை செய்கின்ற தகப்பனை எல்லா ஆவி எரிக்கப்படப்படும். தமிழ்நாட்டு கிரேசன் ஆவி எரிக்கப்படப்படும். ஷாதானா ரகாதா நம்ம பரிசுத்தப்பட்டதுங்க. இந்த மாத தேவையான நன்மைகள் ஆலோசனை கிருபைகள் அப்பா உங்களுடைய வழிநடத்தல்கள் உங்களுடைய சித்தம் நடக்கிறப்பா தெளிவாக ஒவ்வொரு கொடுங்கப்பா கொடுங்கப்பா கொடுங்கப்பா. கரத்திலிருந்தும் ஞானத்தை அனுப்புங்கப்பா. ஒத்தாசையும் பரதமே நன்றி ராஜா. சந்தரம் இந்த வாதம் அப்பா உங்க வார்த்தையை நிறைவேற்றி இந்த வார்த்தை பேசுங்க. கட்டணம் வளர்த்துங்க. அந்த திறக்கணும் வார்த்தை பலன் கொடுக்கட்டும். நீர் பேசுங்க அப்பா. என்னை மறுத்து தாழ்த்து உரிமையாக்கணும். பிதாவே ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இந்த வாக்குத்தாரனுக்கு இயேசு நாமத்தை வாழ்த்தி வர இருக்கின்ற இந்த மாதனுடைய பிரேயர் மினிஸ்ட்ரிக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம், இந்த ஜூன் மாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் புத்தகத்தை வேத புஸ்தகத்தை எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். எசேக்கியேல் 12:25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி அது தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை பார்த்து அவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை, நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை அது நிறைவேறும், இனி அது தாமதியாது. நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை நான் செய்து முடிக்கும் அளவும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் செய்து முடிக்கிற வரை அவன் கையை நான் பிடிச்சு நடத்திக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில், உன்னுடைய குழந்தைகள் வாழ்க்கையில், உன்னுடைய எதிர்காலம், உங்கள் கணவன் பிஸ்னஸோ, மனைவின் காரியங்களோ, பிள்ளைங்க காரியங்களோ, எதிர்காலங்களோ, படிப்போ, திருமணமோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை இந்த நாளில் உங்களை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிக்கும் நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இனி அது தாமதியாது. அவனுடைய வார்த்தை தம் ஜனங்களை எப்போவுமே சந்தோஷமாக வைத்திருப்பது. நம்ம குழப்பத்திலையும் சஞ்சலத்திலையும் வியாதிலையும் வேதனையும் நெருக்கங்களிலும் கண்ணீரிலும் வாழ்வது ஒரு நாள் தேவனுடைய
சித்தமல்ல. உன் அலங்கத்துக்கு என்ன வேண்டுமா? சமாதானம். உன் அரமனைக்குள்ளே நல்ல சுகம் இருப்பதாக. ஹல்லேலூயா. மனிதனை பாதிக்கின்ற மிகப்பெரிய ஆயுதங்கள் இந்த 2 தான். ஹல்லேலூயா. ஒன்று சமாதான குறைவு, இன்னொன்று சரீரத்துல சுகம். நமக்கு எது வந்தாலும் நம்மளால எவ்வளவு நாள் தாங்கிக்கிடும். ஆனால் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய கணவனோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்னஸ் வரும்போது அது நம்மளால் தாங்க முடியாது. பிள்ளைங்க வாழ்க்கை ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது நம்மால் அதை தாங்க முடியாது. இன்றைக்கு அநேகருக்குள்ள இப்படிப்பட்ட குறைபாடுகள் அநேகம் காணப்படுகிறது. ஒரு பக்கம் மலைத்தாழ்ச்சி, ஒரு பக்கம் வார், ஒரு பக்கம் குழந்தைகள், ஒரு பக்கம் இச்சை நாவி கட்டவிழ்த்து விடப்பட்டு 2 வயது குழந்தை ரேப் பண்ணப்படுறாங்க, 6 வயது குழந்தை, 10 வயது குழந்தை, 80 வயசு பாட்டையும் ரேப் பண்றாங்க, 6 வயசு பாட்டுக்கு. இப்படி பாதுகாப்பற்ற ஒரு தன்மையில வாழ்கின்ற எப்பொழுது என் குழந்தைகளுக்கு இது நடக்குமோ, என் பிள்ளைங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜ் போறாங்க, ஆண்டவரே தகப்பனே பிள்ளைங்க எப்படி வீடு சேராங்க என்று அநேக பெற்றோர்கள் முன்பு ஒரு காலத்துல பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. உண்மையிலேயே இன்றும் அப்படிதான். இன்றைக்கு அதிகமாக அது பாதாளத்திலிருந்து நிறைய ஆகிய கட்டவிழ்த்து விடப்பட்டன. அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அடக்க முடியாது. நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தால் மட்டும்தான் முடியும். மற்ற எந்த யாகங்களோ வேலைகளோ மந்திர தந்திரங்களோ எதுவுமே அந்த ஆவியில் கட்டுப்படுத்த முடியாது. ஜெபம் ஒன்றுதான் ஒரு ஆயுதம். ஆனால் இந்த கடைசி காலங்களில் பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்து மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு கூட ஆபத்துகள் நிறைய இடங்கள்ல இந்த ஹோமோசெக்சுவலால நிறைய கொலைகள் நடக்கின்றன. நிறைய ஆண்கள் இப்படி தவறாக கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், பிடி சார்ஸ், டியூஷன் போகிற இடத்துல, அதே போல் உடன் பயிலும் மாணவர்கள், பெரிய பிள்ளைங்க, சின்ன பையங்களை, இந்த மாதிரி நிறைய செய்திகள் நம்ம கேட்கின்றோம். எந்த குழந்தைகளுக்கும் இந்த கடைசி காலங்களில் பாதுகாப்பு கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. உன்னத மானுடைய மறைவில் உள்ளவன் சர்வருடைய நிலையிலே நம்ம தங்குவோம். அவர் நம்மை எல்லா வேண்டிய கண்ணுக்கும் பாலக்கொள்ளனுக்கும் பகலில் பிறக்க அம்புக்கும் இறைவன் பயங்கரத்துக்கும் மதியானத்து பழக்க சங்காரத்துக்கு நம்மை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தியம் தான் நமக்கு பரிசை கேடுங்க. அப்ப அந்த வசனம், அவருடைய நிழல், அவருடைய செட்டை நம்ம பாதுகாக்கும். ஹல்லேலூயா. எல்லா வித கண்ணிகள் பயங்கரங்கள், பகல்ல எங்கிருந்து எந்த ஆபத்து வந்து தெரியாது. இரவில் மறைஞ்சிருக்க பயங்கரங்கள், இரவின் பயங்கரங்கள், அதே போல இருளில் மறைந்திருக்க கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட பல காரியங்களுக்கு அவர் நம்மை விலக்கி பாதுகாக்க முடியும். அவர் ஒருவரே நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமா நம்மை பாதுகாப்பார். இந்த வார்த்தை தான் நம்ம கடைசி காலங்களில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சுற்றி அத்தனை ஆபத்து இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிற உறங்குவது தூங்குவதிலே என் பிள்ளைங்க பந்தய சீட்டு ஒளிமா கண்டு கொடுப்பாங்க, என் பிள்ளைங்களுடைய போக்கின் வார்த்தை கத்த ஆசிரிப்பார், என் பிள்ளைங்களை எல்லா தீமை காற்று விலைக்கு பாதுகாப்பார் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கு செல்லும் போது நீங்க ஜெபித்து அனுப்புங்க. அதே போல் நைட்டு இரவு ஜெபிங்க, குடும்ப ஜெபத்தை ஏற்படுத்துங்க. அந்த பிள்ளைங்கள பர்டிகுலரா தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் கூட உறவாட அனுமதிங்க. அந்த பிள்ளைங்களை ஜெபத்துல வளர்த்தால் மட்டும்தான் ஞானத்தினால், தேவனுடைய ஞானத்தினால், தேவனுடைய ஆலோசனையினால், தேவனுடைய உறவில் அந்த பிள்ளைங்க ஏசப்பாக்கும் அவங்களுக்கும் ஒன் அண்ட் ஒன் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது மாத்திரமே அந்த பிள்ளைங்க இப்ப உள்ள கடைசி காலங்களில் பிசாசு விரிச்ச கண்ணிகளுக்கு தப்புவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை குறித்து கத்த சொன்ன வார்த்தைகள் கண்டிப்பாக இந்த மாதம் நிறைவேறும். இனி வருகின்ற காலங்கள் இந்த ஜூன் மாதம் கர்த்தருடைய வார்த்தை வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் மாதம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல மாதமா கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 147 சங்கீதத்துல 15 வசனத்தையும் 17 வாசிக்கலாம். 147 15 17 அவர் தமது வார்த்தை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அல்லேலூயா. அவர் தமது கல்மலையில் துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக யார் நிலை நிற்க முடியும்? அவர் தமது வார்த்தை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்று வீசும்படி செய்கின்றார். அவருடைய வார்த்தை பூமியில ஆண்டு அனுப்புறார். அந்த அவருடைய சொல் மகா தீவிரமாக அது புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அதே போல இன்னொரு வசனம் இருக்குது, தன்னுடைய ஆவியினால் வானங்களை அலங்கரித்தார். ஹல்லேலூயா. இந்த முழு உலகங்களும் அவருடைய ஒரே வார்த்தையினால் உண்டா கடவுது என்றார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அன்று மரித்து போன 12 வயசு மகளை
தலிதா ஹுமி, சிறுப்பனை எழுந்திரு என்ற அர்த்தம். ஒரு வார்த்தை. அதே போல பயங்கரமாக சிசுகள் போயிருக்கின்ற அந்த படகு அன்றைக்கு மூழ்க போகுது என்று அவங்க அலறாங்க. பயங்கர காற்று, பயங்கரமா இறைச்சல். கடல்ல பிரயாணத்தவங்களுக்கு தெரியும், அந்த கப்பல்ல போனவங்களுக்கு காற்று நல்லா அடிக்காம சாதாரண இருந்தா மட்டும்தான் கப்பல் பிரயாணம் வாய்க்கும். அது திசை சரியாக அந்த போட்டு பயணிக்கும். ஆனா புயல் வந்துட்டு அவங்களுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதம் அன்றைக்கு இல்லை. ஆனால் இந்த காற்றை கடலில் உலகத்தை படுத்த இயேசு கூட இருக்க என்பதை அவங்க மறந்து அவங்க அலறாங்க. அப்போ ஆண்டு எழும்பி அற்ப விசுவாசிகள் என்று அவங்களை திட்டிக்கொண்டு, நான் எப்பொழுதும் உங்களோட எப்படி நான் இருப்பேன் என்று, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு திரும்ப ஆண்டு அந்த காற்றையும் கடலை பார்த்து எப்படி ஒரு நாய்க்குட்டிக்கு நம்ம கமெண்ட் பண்றோமோ அதே போல ஆண்டு காற்றை இறையாத அமைதலாயிரு ஒரே வார்த்தை, அது ஒரு நொடியில அடங்கி போனது. ஹல்லேலூயா. ஆண்டருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும், அந்த வார்த்தை ஹல்லேலூயா கொள்ளும். வார்த்தையானது நம்மளை உருவாக்கும். ஹல்லேலூயா. வார்த்தையானது நம்மை பலப்படுத்தும். மனுஷன் சாப்பிடுற உணவினால் அல்ல, நம்ம எவ்வளவு சத்தாக சாப்பிட்டாலும், எத்தனை காய்கறிகள் இன்றைக்கு கடைசி காலங்களில் குழந்தைகளுக்கு நிறைய டிசீஸ், நிறைய நோய்கள் வருகிறது. முக்கியமாக அவங்க சாப்பிட உணவு முறைகள், இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடு. அதே போல அவங்க அந்த காலங்களில் வீட்டில் ஸ்கூல் போய்ட்டு வீட்டுக்கு வரும்போது பயிர் வகைகள், அதே போல் கடலை மிட்டாய்கள், தேனுடைய இப்படிப்பட்ட நல்ல ஒரு உடம்புக்கு நல்லது பயக்கிற அந்த மாதிரியான காரணம் உண்டு. ஆனால் இந்த கடைசி காலங்களில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கின்ற சாக்லேட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள் கலந்துள்ளன. அவங்க சாப்பிட குர்குரே, லேஸ், அதே போல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும், சாக்லேட்டு, க்ரீம்கள், ஐஸ்கிரீமில் அவ்வளவுமே வேதியியல் பொருட்கள். சீக்கிரமாக அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு வியாதிகள் வருகிறது. அதே போல் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவு. ஈஸியாக 2 வித 3 விதலையும் வீசிங், கேன்சர் என்று பல குழந்தைகள் பல வியாதிகளும் கஷ்டப்படுறாங்க. தேவன் நம்ம குழந்தைகளை பாதுகாக்க வேணுமானால் தேவனுடைய கரத்தில் பிள்ளைங்களை எடுத்து ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்க வேண்டும் என்று பிள்ளைங்களை அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கத்தை நம்ம வளர்க்க வேண்டும். மாலையிலேயே கர்த்தர் நமக்கு அதுக்கு ஆலோசனை கொடுப்பார். நம்ம பிள்ளைங்க நம்ம பந்தயத்துட்டு எப்படிதான் இருக்கணும், ஒளிய மர கன்றுகள் போல் நல்ல பலன் தருகின்ற பிள்ளைங்களாக இருக்க வேண்டும். மாலையிலேயே இப்பொழுது உள்ள முறையில் பிசாசு கன்னிகள், வேண்டிய கன்னிகள் நிறைய ஒளிந்திருக்குது. நம்ம நல்ல ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ஜெபித்து அந்த பிள்ளைங்களுக்கு எது கொடுக்க வேண்டும், இப்படிப்பட்ட நச்சுகள், இப்படிப்பட்ட அந்த கலருக்காக செயல்படுகின்ற அந்த அப்படிப்பட்ட ஆர்டிஃபிஷியலை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற நேச்சுரலான பொருட்களை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினால் சொல்லுங்க, இந்த உணவுனால என் பிள்ளைங்களுக்கு எந்த புஷ்டியும் இல்லை. நல்லா ஃப்ரூட்ஸ், காய்கறி, பழங்கள் சாப்பிடும்போது அது பிள்ளைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக மாலையிலையா. அதே போல மனுஷர்கள் சாப்பிட்ற அந்த ஆரோக்கியமான பொருள்னால் அல்ல, என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் ஏதோ வியாதி வந்தால் நம்ம மருத்துவட்ட போனால் டாக்டர் சொல்லியிருந்த ஒரு வார்த்தை, எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் ட்ரை பண்ணோம், அதுக்கு மேலே கடவுளுடைய செயல். ஹல்லேலூயா. மனுஷ பலனோ மனுஷ ஞானமோ அல்ல, மனுஷன் சாப்பிட்ற அந்த உணவினால் அல்ல மனுஷனுக்கு ஆரோக்கியம் என்பது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படின அந்த வார்த்தையால். ஹல்லேலூயா. குஷ்டரோகியே அவர் ஒரு நொடி தொட்டு சுகமாக்க அந்த குஷ்டரோகி என்ன சொன்னாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. ஒரே ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை பேசும் நம்முடைய எல்லா வாழ்க்கையும் மாறும், வியாதியும் மாறும். நம்ம பலத்தினால நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் நமக்கு வேலை கிடைக்காது. ஆனால் கர்த்தருடைய நேரமும் கிருபை இருந்தால் மட்டுமே வேலை கிடைக்கும், வீடு கட்ட முடியும், திருமணத்தை நடத்த முடியும். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. அவர்தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணர். ஹல்லேலூயா. அவரே ஆதி, அவரே அந்தம். அந்த வார்த்தை அவர் பூமியில அனுப்பும் போது அந்த வார்த்தை மகா தீரமாக செல்கின்றது. ஹல்லேலூயா. அவர் கல்மலையை பூமியில கொட்டின்ற அந்த வார்த்தையை அப்படியே அப்பம் மாதிரி அனுப்புகின்றார். ஹல்லேலூயா. வார்த்தையால் அதை உருகு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வார்த்தையால் உலகங்களை உண்டாக்கினவர், வார்த்தையால் அந்த கல்மலையில கூட அவரால் உருக வைக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய சொல் மகா தீரமாக புறப்பட்டு பூமியிலே உங்களை நோக்கி வருகிறது. அந்த வார்த்தை சீக்கிரமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த சொல் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சொல் எப்படி பட்டது, கர்த்தருடைய சொல். ஹல்லேலூயா. சங்கீதத்துல
மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 12ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனம். சங்கீதம் 12:5. கர்த்தருடைய சொற்கள் 6ஆம் வசனம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையிலே 7 தரம் முறைக்கு புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆணுடைய சொல் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 7 முறை அந்த வெள்ளியை அந்த திரும்ப திரும்ப அதோடைய அழுக்க நீக்கிறதுக்கு அந்த கொள்ளன் அதை அந்த தீயில திரும்ப திரும்ப கிளீன் பண்ணுவான். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 7 முறை அப்படி திரும்ப திரும்ப உருக்கி புடமிட அந்த வெள்ளி மாதிரி சுத்த சொற்கள். ஹல்லேலூயா. அந்த சொல் ஒரு நாளும் மாறாது. 5ஆம் வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமாக, எளியர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமாக நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணேன். ஹல்லேலூயா. தேவன் சீக்கிரமாக தேசத்தில் மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டிட போகின்றார். ஒரு பக்கம் ஜனங்கள் பரிதவிக்காங்க, கதறுகின்றாங்க, அழுகிறாங்க. ஐயோ, எங்களை இப்படிப்பட்ட கொடிய இந்த மாதிரியான சிச்சுவேஷன் யார் எங்களை தப்புவிப்பார்? எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்காத, நல்ல ஒரு சமாதானமான ஆட்சி கிடைக்காது என்று அநேக ஜனங்கள் இன்னைக்கு புலம்புறாங்க, கூக்கிடுறாங்க. எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள், அக்கிரமங்கள், எங்கு பார்த்தாலும் லஞ்சங்கள், எங்கு பார்த்தாலும் கொலைகள், கற்பழிப்புகள். இந்த 2 வாரத்தில் மட்டுமே 36 கொலைகளுக்கு மேலாக 19 கற்பழிப்புகள் நடந்திருக்கின்றன. ஒரு கட்டுக்கடங்காது இப்படிவிட கொலைவு நாய்கள் கட்டவிழ்த்து இடப்பட்டிருக்கின்றன. யாருக்கு என்ன நடக்குமோ என்று மதரிய ஒரு பக்கம் முஸ்லிம்களை பண்டிகை கொண்டாட முடியாமல் மிருகங்கள் அன்பு உள்ள மாதிரி இன்றைக்கு அடுத்து ஏமாற்றி, ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா அப்படிப்பட்டவங்க அந்த மிருகத்தை கொண்டு ஃபாரினுக்கு ஏற்றுமை பண்றதுல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இப்படி பல காரியங்கள் நடைபெறுகின்றன. எங்கு பார்த்தாலும் கொடுமைகள், அன்பற்ற தன்மை. கடைசி காலங்கள்ல சுப அன்பு கிடையாது. மனுஷங்க கொடுமையா இருப்பாங்க, தற்பிரியாக, இருமாப்புள்ளவங்க, அகங்காரங்களாக, துணிகரமுள்ளவங்க, நல்லொரு பகைக்கிறவர்கள். கடைசி காலங்கள் இன்னொரு அடையாளம் பரியாச கூட்டம். எதிர்கட்டாலும் யாராவது தன்னை தவறா சொன்னா உடனே ஆபாசமாக அவதூறுகள். சோசியல் மீடியா திறந்தாலும் அவ்வளோ பச்சை அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள் எங்கு பார்த்தாலும் நிறைய இடத்துல. இப்படிப்பட்ட ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. நம்ம கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் குறைச்சல் புண்ணியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. நம்ம அதை பேச நமக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அதிகாரங்கள் தேவன் ஏற்படுத்தினாரு. நம்ம ஜெபத்தினால் மாத்திரம் இந்த காரியங்கள் அது மறைக்கப்பட்டு அது எரிக்கப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களே இந்த பூமியிலே ஆவிகள் எல்லா செயலுக்கு முன்னதாக ஆவி இருக்குது. நம்ம அந்த ஆவியில கட்டி எரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏழைகளை ஒரு குரூப் இன்றைக்கு உட்காந்து பாழாக்குறாங்க, ஜாதி, இன, மத ரீதியின் அடிப்படையில. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எளிய பிள்ளைங்க விட பெருமூச்ச தேவன் கேட்டு எப்படி அன்றைக்கு எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருந்த போது அவங்க கூக்குரலா கர்த்த கேட்டு மோசேயின் ரட்சனை அனுப்பினாரோ, வருகின்ற காலங்கள் அவருடைய வார்த்தை நிறைவேற போகிறது. கர்த்தர் ஹல்லேலூயா விடுவிக்கிற கர்த்தாக இறங்க போகின்றார். தேசம் தேவனுடைய பெரிய காரியங்களை காணப்போகிறது. உங்கள் வீடுகள்ல, உங்க குடும்பத்துல, உங்க சமுதாயத்தில் நீங்க உங்களுக்கு ஆண்ட சொன்ன அந்த வார்த்தை, உங்களை அடிமை தந்த முகத்தை நான் உடைப்பேன் வார்த்தை நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின்ற மாதம் கைகழ்த்தி கட்ட ஸ்தோத்திரிங்க. நன்றியப்பா. ரேபானா சந்தரவ நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் பெற்றுக்கொள்ட்டோம். அந்த வார்த்தை பொய் சொல்லாது. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்தன் அல்ல, கர்த்தரு உண்மையில். ஹல்லேலூயா. கொஞ்ச கால் நீங்க பாட அனுபவிக்கிறீங்க. அழிந்து போகிற அந்த பொன், அந்த வெள்ளி, அந்த பூமியோட அது அழிஞ்சு போயிடும். அந்த பொண்ணே அவ்வளவு அத்தனை முறை அவங்க சோதிக்கிறாங்க, உருக்குறாங்க, புடமிடுறாங்க. அதை பார்க்க வெளியேற பெற்றவங்க விசுவாசம் இப்படிப்பட்ட உபத்திரங்கள, சோதனைகளை புடமிடப்பட்டு உங்களுக்குள்ள ஆணுடைய அன்பு வெளிப்பட்டு, கிருபை வல்லமை வெளிப்பட்டு, ஹல்லேலூயா, ஆண்டோருக்கு மகிமையா ஒரு நாள் சன்னிதியில் நிற்பீங்க. ஹல்லேலூயா. அதனால ஆண்டு இப்படிப்பட்ட உபத்திரங்களை சில காலங்கள் அனுமதிக்கின்றார். பாடுபட்டு அவரோடு கூட நம்ம பாடுபடுவது ஒரு நாள் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்ம தீமையை நம்ம சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உண்மையில், அவர் நாம உண்மையிலாக பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த பாடுகளை நம்ம அழிக்க அல்ல, நம்ம உருவாக்க. நிமித்தம் நீங்க நிந்திக்கப்படுங்களா, பொய் சொல்லப்படுங்க, பிறந்தல்லப்படுங்களா, பல்லோகத்துல உங்க பலன் அது மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்ச கால அனுமதித்து உங்களை ஆண்டு நினைச்சாரா சீர்படுத்துவார், ஸ்திரப்பட்டார், பலப்பட்டார். அவர் மாசத சன்னிதானத்தை ஒரு நாள் நிலைநிறுத்த கர்த்தர் வல்லவர். உங்களை அந்த பூமியிலே இப்படி அழிஞ்சு பக விடுவது தேவனுடைய சித்தம் அல்ல. ரத்த சாட்சிகள் என்னைக்கு நிறைவேறுவாலும் அது அந்த காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும்
அவர் பொறுமையா இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆனா தன்னுடைய பிள்ளைங்களை அப்படி விட மாட்டாரு. இப்பொழுது கர்த்தர் எழுந்து அவன் மேல் செய்கிறவர்களுக்கு அவனை நான் காத்து அவனை நான் நினைச்சுவேன் சுகமா இருக்க பண்ணுவேன். ஏற்ற வேலையிலே பார்வனுடைய செயலிலே கர்த்தர் சொந்த சமுத்திரத்திலே முழுவட்டு போடுவார். ஏற்ற வேலையிலே இஸ்ரேல் பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கிடைக்கும். நிச்சயமா பதில் உண்டு. நிச்சயமா உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டுள்ளது. அது நிச்சயமா முடிவிலே விளங்கும். அது தாமத்தாலும் நிச்சயமா சொல்லுங்க, அது வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அது வரும். அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டுதான். அது ஒரு நாளுமே மாறாது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 55 அதிகாரத்துல ஏசாயா 55:10-11. ஹல்லேலூயா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமி நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற எப்படியோ அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திலே திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். மழையிலே எப்படி மழையும் பனியும் பூமியில பொழிகின்றது, அது பெய்கின்றது, வானத்திலிருந்து இறங்கிறது. இறங்கி திரும்ப அது வானத்துக்கு திரும்ப போகாது. வானத்திலிருந்து மழை பொழிந்து கீழே வந்து பூமி என்ன செய்யுது, அது நினைச்சு அதுல இருந்து என்னாவது மழை காலங்களை பார்த்தா அதிகமாக இந்த புற்கள், நம்ம எல்லாம் புல்லு ஒரு நாள் நம்ம வளர்க்கல. அதே போல காட்டு செடிகள், நிறைய காட்டு மரங்கள் பாருங்க. இந்த மழை காலங்கள்ல நிறைய தேவையற்ற செடிகளும் நிறைய புல்லும் வேகமா வளரும். மழை காலங்கள், அந்த பனி காலங்கள்ல அந்த மழைக்கும் பனிக்கும் அப்படி ஒரு ஸ்பெஷல். ஆதி காலங்களெல்லாம் மழை பெயருக்கு முன்னாடி, நோவா காலத்துக்கு முன்பதாக அந்த மழைக்கு முன்பதாக வெறும் பனி தான் இருந்தது. பனினால் மட்டும்தான் மரங்கள் செடிகள் கொடிகள் அது வளர்ந்தது. ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. மழை பூமியிலே பொழிந்தால் பூமியில நினைச்சு பூமியில புதைந்து போன விதைகள்ல வந்து முளைக்க வைக்கிற ஒரு தன்மை அந்த மலைக்கு உண்டு. அந்த மலைக்கும் பனிக்கும். அதே போல ஹல்லேலூயா, விதைக்கனுக்கு அதை விதையை கொடுக்க, புசினுக்கு அதை சாப்பாடை கொடுக்கும், ஆகாரத்தை எப்படி கொடுக்குமா அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அதே போல இருக்கும். அது ஒரு நாளும் வெறுமையாய் போகாது. ஆண்டு வாயிலிருந்து நான் உன்னை ஆசிரிப்பேன், நான் உயர்த்துவேன், உனக்கு இந்த காரியம் கொடுப்பேன், நான் உனக்கு இத்தனை சென்ட் இடம் கொடுப்பேன், இத்தனை கோடியில் வீடு கட்ட, இத்தனை லட்சத்துல வீடு கட்ட, இத்தனை லட்சத்துல நீ கார் வாங்க, இத்தனை உன்னுடைய ஊழியம் இப்படி பெருகும் என்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துப்பார். ஆனா இப்ப உள்ள சூழ்நிலை கொஞ்சம் கூட அந்த வார்த்தைக்கும் அந்த தரிசனத்துக்கும் கம்ப்ளீட்டா வேறமா இருக்கும். ஆனா நீங்க போற பரஸ்தாதி. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டு சிறுவதிலே சொன்னாரு, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உன்னை வணங்கும், அதே போல அந்த எல்லா அரிக்கட்டிகள் எல்லாம் உன்னை வணங்கும் காமிச்சாரு. ஆனா அவனுடைய அந்த சொப்பனத்தை யார்கிட்ட சொல்லணுமோ அங்க சொல்லாம அவன் யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கள்ட்ட சொல்லிட்டான். பராமப்பட்டாங்க முன்னாடி சொல்லிட்டான். அவங்க அந்த சொப்பனத்தினால இவனை கொன்னா அந்த சொப்பனம் இனி முடிஞ்சிரும் என்று நினைச்சு தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக இவன் எப்படி அந்த சொப்பனத்தை சொன்ன மாதிரி நடப்பான் என்று அந்த சொப்பனத்தை நம்ம நடக்க விடக்கூடாது என்று தன்னுடைய மனுஷ சுய ஞானத்துல, மனுஷ மூலையில, மனுஷ அறிவுல தேவனுடைய திட்டத்தை எப்படியாச்சும் முடிக்க வேண்டும், கொலைக்க வேண்டும் என்று சொல்லி அவனை கொண்டு குழியில போட்டாங்க. ஆனால் அந்த குழியில அவங்க போட்ட அந்த குழி தான் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தரிசனத்தை நோக்கி நகர வைத்தது. ஹல்லேலூயா. அவன் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். திரும்ப எடுக்கப்பட்டு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அவனை உயர்த்துற அவன் நினைச்சிருப்பான் இந்த அரண்மனையில இந்த சிறையில் நம்ம வாழ்க்கை முடிந்தது என்று. ஆனா ஆண்டுடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய தரிசனத்துக்கு நேராக ஆண்டு ஸ்டெப்பே ஸ்டெப்பா மூவ் பண்ண கொண்டே இருந்தான். அது யோசேப்புக்கு தெரியாது. அரண்மனையில் நல்லா வாழ்ந்தான். நல்ல ஒரு அவனுடைய உண்மையை உத்தமனால ஆண்டு மேல உள்ள அன்புனால அவனுடைய வாழ்க்கை உயர்ந்து. ஆனால் அங்கேயும் அவன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு அந்த அவனுடைய மனைவி மூலமாக வந்தது. அங்கிருந்து சிறைக்கு சென்றான் கர்த்தர். அந்த சிறையிலேயும் அவனுடைய தரிசனத்தை மங்காம அங்கேயும் அவன் தன்னுடைய பணியை ஆண்ட துதிக்கிற, ஆண்ட ஆராதிக்கிற, அதே போல அவனுக்குள்ள இருந்த அந்த சொப்னம் அர்த்தம் சொல்ற அந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள எப்படியா ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் அந்த தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா.
அதே போல ஆண்டவர் அவனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த தரிசனம் நோக்கி மூவ் பண்ண வைத்துக்கொண்டு இருந்தார். உங்களுக்கு அது தெரியாது, வெளியில ஒன்றுமே இல்லை, ஒன்றும் நடக்கல, எல்லாமே அகேன்ஸ்டா இருக்கு நீங்க நினைக்காதீங்க. ஒரு நாள் அந்த போட்ட வார்த்தை எப்படி நம்ம சாப்பிடுற அந்த பழங்களுடைய அந்த கொட்டைகள் நம்ம விதையில போடும், அது மண்ணில் மக்குது, அது உடனே எழும்பாது. செடி வச்சு அந்த விதைச்ச உடனே அந்த விதையை போட்ட உடனே செடி உடனே எழும்பாது, நாள் ஆகும். ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு மரத்துக்கு அதோடைய நாள் கணக்குகள் மாறும். சில செடிகள் உடனே விதை முளைக்கும், சில ரொம்ப நாளாகி தான் வெளியே வரும். ஹல்லேலூயா. அதே போல தேவனுடைய வார்த்தை போடப்பட்டுட்டு அவர் வாயிலிருந்து வந்துட்டு இனி அது அவர்கிட்ட போகாது, ரிட்டர்ன் ஆகாது. அதே போல வெறுமையாக போகாது. அது கர்த்தர் அனுப்பின விரும்புகிற காரியத்தை செய்து அவர் என்ன காரியத்துக்கு அந்த வார்த்தை நமக்கு கொடுத்தாரோ அந்த காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. கடைசியாக தேவனுடைய வார்த்தையின்படி அதே மாதிரி அந்த 12-11 பேரும் யோசேப்பு காலை விழுந்து வணங்கினார்கள். அவங்க தகப்ப முதற்கொண்டு அவரை வணங்க தான் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. ஆனால் காலகட்டங்கள் கொஞ்சம் எடுத்தது. ஆனால் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் உங்க கூட உள்ள எல்லாரும் மாறி விலகி போனாலும் அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி வார்த்தை ஒரு நாளும் மாறாது, அது வெறுமையாகவே போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னது சொன்னதான். உன்னை நிச்சயமா நினைச்சுவேன், ஆசிரியக்கவே ஆசிரிப்பான, பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கை சொன்ன எல்லா காரியங்களும் சொல்லுங்க, அது வெறுமையாய் போகாது, அது வெறுமையாய் போகாது. ஹல்லேலூயா. தரிசனம் குறித்த காலத்துக்கு நிறைவேற வைக்கப்பட்டுள்ளது, முடிவிலே நிச்சயமாய் விளங்கும். சொல்லுங்க, நிச்சயமாய் விளங்கும். தாமதித்தாலும் அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசனத்துல எரேமியா 1:12, எரேமியா 1:12. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை நான் தீவிரமா நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டு இனி வருகின்ற காலங்கள்ல அவர் வார்த்தை என்ன செய்வாரா? தீவிரமாய் நான் உன்னுடைய எதிராளிகளை சீக்கிரமா நான் தாழ்த்துவேன். ஹல்லேலூயா. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க விஷயத்துல கர்த்தர் ஹல்லேலூயா அவர் என்ன செய்யறார்? சீக்கிரமா நியாயம் செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஒரு கூட்டம் கதறி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு மணிப்பூர் பற்றி 3 வருடம் இருந்து கொண்டு இருக்கின்றன. நேற்று கூட பார்த்தா ஒரு இடத்துல ஆப்பிரிக்கால ரத்த சாட்சிகளுடைய கூட்டம். ஹல்லேலூயா. நிறைய ஆராதனை நடக்கும் பொழுது அவங்களை என்ன செய்றாங்க? அவங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க. நிறைய இடங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் நிறைய இடங்கள்ல இன்றும் தேவனுடைய பிள்ளைங்க துன்புறுத்தப்பட்டு இருக்காங்க. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை சீக்கிரமா பூமியிலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சீறி கொண்டிருக்கிறார். அப்படி கொடிய அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவிக்கு ஆவி கர்த்தர் நம்மை தப்புவிப்பார், நிச்சயமாய் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அந்த பெல்சாத்தார் தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய கம்யூனியன் எடுக்கின்ற அந்த பாத்திரத்துல மதுபானத்தை ஊற்றி தன்னுடைய வைப்பாட்டுகளை வைத்துக் கொண்டு தன்னால் இச்சிக்கப்பட்ட பொல்லாத மற்ற அந்நிய ஜாதி பெண்களை, அந்நிய தெய்வத்தை அணங்கின்ற அந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு குடித்து வெறித்து அவன் களியாட்டம் பண்ணும்பொழுது தேவனுடைய கை விரலாகிய அந்த விரல் சோற்றில் எழுதினது, மேனே மேனே தெக்கல் உப்பாசன், உன்னுடைய ராஜ்யம் அது தராசிலே நெருக்கப்பட்டு முடிவடைந்தது என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அன்று இரவே அவன் மரித்து போனான். அதே போல தேவனுடைய வார்த்தை இந்த நாள் வருகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அவர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றணும். அதே போல எதிராளிகளுக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. பாருன ஆவி, பாருடைய ராஜ்யத்தை கர்த்தர் மட்டிட்டு முடிய பண்ணுவார். இனி வருகின்ற காலங்கள் அது நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கண்கள் காண தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுவார். உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகின்ற வேலை வந்தது. ஹல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அவர் சொன்னபடியே உன் சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படி வருமா? தீவிரமாய் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சிறையிருப்பு என்ன செய்வாரா? மிக தீவிரமாக ஹல்லேலூயா நிறைவேற்ற. கடைசியாக நான் ஒரு வசனத்தை சொல்லி முடித்து ஜெபிக்க விரும்புகின்றேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் காணப்பட்டது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவோ அதிசயங்களை பார்த்தாங்க. கடல் 2ஆக பிளந்தது. கடல் தண்ணீர் அவங்கள மூழ்காம ஒரு செவுறு மாதிரி நின்றது. அவங்க அழகா நடந்து வந்தாங்க. ஒரு பாதை வந்தது. அந்த பாதை எப்படி பாதைனா ட்ரை லேண்டு,
பொதுவாக கடலுக்கு அடியில பாசி பிடிச்சு வழுக்கும். ஆனா அந்த இடத்துல அவங்க உலர்ந்த தரை, ஏதோ கடலே அந்த இடத்துல இல்லாத, இதுவரை சாதாரண ஒரு எட்டாந்தரை இருந்தது போல கடல் அந்த இடத்துக்கான இருந்த அறிகுறியே இல்லாம நல்ல ஒரு உலர்ந்த தரையில அவன் நடந்து போனாங்க. அதே தரையில என்னச்சுன்னா அவங்களை அழிக்க வந்த பார்வோன் பின்னாடி வந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை முற்றிலுமாக அழித்துப்பட காலைல பார்க்கும்போது யாருமே உயிரோடு கூட இல்லையா. அவங்களை அழிக்க வந்த சத்துருக்களை கர்த்தர் அழித்தார். கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் பண்ண அதெல்லாம் பார்த்தாங்க. எத்தனையோ காரியங்களை பார்த்தும் ஒரு சின்ன காரியத்துக்கு ஆண்ட முறுமுறுக்காங்க. இந்த 11 அதிகாரத்துல நாங்க எகிப்துல அடிமையா இருந்தாலும் நாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொம்படிக்காயை சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், அவ்வளவு சாப்பிட்டோம். இங்க ஒண்ணுமே இல்லையே, இந்த மன்னா தர ஒண்ணுமே இல்லையா. மன்னா என்பது சாதாரண மனுஷங்க சாப்பிட சாப்பாடு கிடையாது, தேவதூதர்கள் சாப்பிட சாப்பாடு. அப்ப ரொம்ப பெஸ்ட் A1 சாப்பாடு அவங்களுக்கு கிடைச்சது. பெஸ்ட் சாப்பாடு அற்பமா சொன்னாங்க. தூதர்கள் சாப்பிட சாப்பாடு கிடைக்கிறது பெரிய பாக்கியம். ஆனா அவங்க அதை அற்பமா, இதை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு இறைச்சியில் என்று. அப்ப ஆண்டு இருதம முறுமுறுக்கும் பொழுது கர்த்தர் மோசையை கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்கின்றார். அல்லேலூயா. 11:23 அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாது என்று இப்பொழுது நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ரட்சிக்க கூடாத கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாத செவி மந்தமாகவில்லை. ஹல்லேலூயா. மீட்கிறதுக்கு அவட்ட பலன் எல்லாம் ஒரு நாள் போகவில்லை. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் பலனற்றுடைய கை குறுகி போகவில்லை. ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கும். இந்த இடத்துல மோசைட்ட ஆண்ட சொல்லாரு. இந்த 11 அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம், 17 இருந்து வாசிக்கலாம். நான் இறங்கி அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற அந்த ஆவி அவர்கள் மேல் நான் வைப்பேன். ஆனா சொல்லாரு, நீ மட்டும் இல்ல, சுற்றிலும் ஒரு 70 பேரை நியமிச்சு அவங்க மேல ஆவி அமர வைத்து அவங்க எல்லாம் ப்ராப்பர் சொல்லும்போது இந்த காரியம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கின்றார். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்போன் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவியில் கேட்க நீங்க அழுதுறீர்களே, ஆகியால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும் பொசிப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்யற அற்புதம். அவங்க இறைச்சி கேட்டாங்க, எனக்கு வேணும்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ 1 நாள் சாப்பிட்டு சும்மா இருக்க மாட்டேன், 2 நாள் 3 நாள் 4 நாள் அல்ல, நீ 1 மாசம் வரைக்கும் நீ சாப்பிடக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்கின்றார், 1 மாதம் வரைக்கும் நீங்க பொசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தேவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை நீங்கள் அசட்டை பண்ணித்தான் நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. நம்ம ஒரு நாளும் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாம ஆண்டுக்கு பிடிக்காத ஒரு காரியம் முறுமுறுப்பு. அன்றைக்கு அநேக ஜனங்கள் முறுமுறுத்து சங்காரக்கனால் அழிக்கப்பட்டாங்க. நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள் எந்த சூழ்நிலையும் நம்ம முறுமுறுக்க கூடாது. இன்றைக்கும் 100 அற்புதத்தை பார்த்திருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே ஆண்டவர் ஈஸியா கடைசி காலங்கள்ல முறுமுறுக்கிற கூட்டங்கள் பெருகிவிட்டன. சர்ச்சை பாருங்க, வார்த்தை 1 நாள், ஆனா தனிப்பட்ட ஜெபிக்க எனக்கு நேரமே இல்லை, பிள்ளைங்களை பார்க்க நேரம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, இப்படி சொல்றாங்க. அப்ப நீ ஜெபிக்கலாம், ஆண்டு எப்படி உங்களை ஆசிரிப்பாரு. சர்ச்சை போக நேரம் இருக்கு, ஆனா வீட்டு பைபிள்ஸ்க்கு நேரம் இல்லை. தனிப்பட்ட உறவு இருந்தா மட்டும் கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதே போல நிறைய ஜனங்களுடைய எண்ணங்கள் உலக பிரகாரமா ஆண்டு ஏடி மிஷின் மாதிரி, எனக்கு பணம் வேணும், எனக்கு உடை வேணும், எனக்கு சாப்பாடு வேணும் என்று. அப்படி இல்லை. இம்மைக்காக மாத்திரம் நீங்க ஆண்டு கேட்காம இம்மைக்கு மேல நித்திய ஜீவனை பெற்றுக்கணும், அங்க வாழ அந்த நோக்கத்துக்கு கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உண்மையான ஆண்டு மேல அன்பு இருந்தா கண்டிப்பா ஆண்டவரை பரிச்சை பார்க்க மாட்டாங்க. கேட்டிருப்பாங்க, எசப்பா எனக்கு செய்யுங்க. ஆனா என்ன செஞ்சாங்க, அவரை பரிச்சை பார்த்து முறுமுறுத்தாங்க. அதனால ஆண்டோட கோபம் எழும்பி ஆண்டு சொல்லாரு, 1 மாசம் நீங்க சாப்பிடுவீங்க, தவிர்த்தி போக மட்டும் நீங்க சாப்பிடுவீங்க, நீங்க ஆண்டு என்ன செஞ்சீங்க, அசட்டை பண்ணீங்க, அதனால நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன், அது வெளியில தண்டனையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். அப்பொழுது மோசே சொல்கின்றார், உலக பிரகாரம் அவருடைய எண்ணங்கள் இப்படி இருக்குது. மோசையும் தேவனுடைய கருத்தின் வல்லமை பார்த்தவர் தான். அற்புதங்கள் அவர் மூலமா அவர் மூலமா செய்யப்பட்டது. ஆனா மோசையோட விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர்,
1 மாதம் முழுவதும் புரட்சி புசிக்கும்படி அவருக்கு நீங்க எங்கேருந்து இறைச்சி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஆடு மாடுகள் எல்லாம் நாங்க எங்கிட்ட உள்ள அத்தனை ஆடு மாடை அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்கள், கடலில் உள்ள எல்லா மீன்களை எடுத்தா கூட இந்த ஜனத்துக்கு எப்படி போகும் என்று மோசையோட விசுவாசம் அவ்வளவுதான் இருக்குது. எத்தனை தான் தேவனுடைய அற்புதங்களை பார்த்தாலும் இன்றைக்கு ஊழியக்காரங்களே விசுவாசத்தை குறைஞ்சி கடைசி காலத்துல ஆண்டு மேல அதிகமாக ஏதாவது பிரச்சனை பாடு வந்த விசுவாசிகளை விட அன்னைக்கு ஊழியக்காரங்க அதிகமாக புலம்புறாங்க. ஆனா தேவனுடைய கையில நம்ம இருக்கும் பொழுது அவருடைய வல்லமையை நம்ம என்ன விசுவாசிக்கணும். தேவன் யார், அவருடைய வல்லமை என்ன என்பதை நான் கண்டு நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாளும் அதை குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, கர்த்தரை பரிச்சை பார்க்க கூடாது. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னுடைய வார்த்தையின்படி நடக்கும், இன்றைக்கு நீ பாப்ப, என் கை குறுகி இருக்கிறதா? ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் பார்த்து சொல்லினார், இன்னைக்கு தேச நிலைமை பார்த்து நீங்க பேசுறீங்க, புலம்புறீங்க, ஆனா என் கை குறுகி போகவில்லை. நீங்க செய்த சில பாவங்கள், சில அக்கிரமங்கள், இன்னைக்கு தேவ ஜனங்கள் தன்னை விற்று போட்டு பணத்துக்கும் உலக இச்சைக்கும் விற்று போட்டு ஆண்டவருக்கு செலுத்தவனே கனத்தை மகிமை செலுத்தாம அந்த மகிமையை திருடுறாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்றைக்கு இருக்குனால ஆண்டு இப்படிப்பட்ட சத்துருக்கள் கையில சில காலம் விற்றுப்படான அது நிரந்தரம் அல்ல. இக்கால பாடுகள் நம்ம வலிக்கிற மகிமைக்கு ஒரு நாளுமே ஈடாகாது. ஹல்லேலூயா. சோதனைக்கு நீங்க திராணிக்கு மேல சொத்தி கூட ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா சீக்கிரத்தை நீங்க இந்த லேசான உபத்திரம் அதிக கன நித்திய மகிமை உண்டாக்கும். இனி வருகின்ற காலங்கள், இளைப்பின் காலங்கள், தேவன் உங்களை கொண்டு பெரிய சிவபெரிய ரட்சிப்பை செய்வார். அல்லேலூயா. நாம் அழிந்து போக அல்ல, கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை, நம்மை புடமிட, நம்மை உருவாக்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எழும்பதான் இப்படிப்பட்ட சில காரியங்கள் நமக்கு கர்த்தர் அனுமதித்துள்ளார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நிச்சயமா நம்ம விடுவிப்பார், நம்ம உயர்த்தார், நம்ம ஆசிரிப்ப பெருக பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில சொல்ல எல்லா காரியங்களும் நம்ம கண்கள் பார்க்க வேண்டிய வருகை தாமதமானால் நம்ம இந்த பூமியிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். சொல்லுங்க, நாங்கள் வீட்டை கட்டி குடியிருப்போம், நிலங்களை வாங்குவோம். ஹல்லேலூயா. எதிராளிகளின் சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய். ஹல்லேலூயா. சத்துருக்களின் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிப்பாய். துன்மாக்கர் அர்ப்பண்டு போவாங்க, ஆனா கர்த்தருக்கு பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பூமி நினைச்சாங்க சுதந்திரிப்போம், நாங்கள் சுதந்திரிப்போம். சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களை சொல்லுங்க, என் பிள்ளைங்க சுதந்திரிப்பாங்க, நாங்க இழந்து போக மாட்டோம். எங்கள்கிட்ட இருந்து போன பணமோ நிலமோ நகைகளோ எல்லா நன்மையும் எங்களுக்கு திரும்ப வரும். சொல்லுங்க, நான் அனைத்து பெற்றுக்கொள்வேன், நான் சகலத்தை திருப்பிக் கொள்ளுவேன். ஆண்டவர் சொன்னதான். ஹல்லேலூயா. அப்படி வார்த்தை இனி நிறைவேறும், தீவிரமா நிறைவேறும், இனி தாமதியாது. ஜெயிப்போமா? ஜெபம். அப்பா, நீர் எங்கள் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையில் ஒன்றும் தாமதிப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல உடைய வார்த்தை நீர் அப்பா வாயினால் சொன்னதை உங்க கரங்களினால் நிறைவேற்றி முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு சரீரத்தை உயிர்ப்பீங்கப்பா. ஒவ்வொரு பொருளாதாரம் உயிரடையட்டும், ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜீவியமும் ஜப ஜீவியமும் உயிரடையட்டும். அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. ஆமேன். வீடுகளில் ஜப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ரேபா ராக்காபா, ரேபா லாத்தா ராக்காபா. மகிமை ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. சமூகத்தின் சந்தோஷத்தினால், மகிழ்ச்சியினால் நிரப்புங்க. என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறாங்களோப்பா, என்னென்ன காரியங்களுக்காக வாகனம் வாங்கணும்னு ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வாகனங்கள் கிடைக்கட்ட, வீடு கட்ட விரும்புற பிள்ளைங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வழிகள் திறக்கப்படட்டும். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா வியாதி படுக்கைகள் எல்லாம் மாறட்டும். வியாதி கிருமிகள்லாம் எரியட்டும். எல்லா தருத்திரத்தை நாவிகள் எரியட்டும். இந்த மாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை செழிக்கட்டும். அப்பா, எனக்கு டியூ கட்ட பணலன்னு தவிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல பணத்தை கொடுங்கப்பா. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட தேவையோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க. ஆமேன். பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. God bless you all.